உலகத்தோட மிகப்பெரிய அணையை கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க சைனா. அவங்க கட்டட்டும், எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அங்கே தான் விஷயமே இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த அணையை, அதுவும் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கால கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க சைனா. இப்போது அந்த பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் அது சைனாலே கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான கிலோமீட்டர் ஓடிட்டு இருக்கு. அங்கெல்லாம் கட்டாமல் ரொம்ப குறிப்பாக இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அங்கே கட்டினாதான் ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்ப சுலபமாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்? அது அவ்வளோ அடர்த்தியான மலைகளும் காடுகளும் நிறைஞ்ச பகுதியில் அவ்வளோ பெரிய அணையை சைனா எப்படி கட்ட போகிறாங்க? அந்த அணையால் இந்தியாவுக்கு எதுவும் பிரச்சனை வருமா? இதெல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரம்மபுத்திரா நதி கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் அந்த நதி ஓடிட்டு இருக்கு. அது ஓடி வர பகுதி முழுக்கவே பனிமலைகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால தான் வருஷத்தோட பெரும்பாலான நாட்கள் அது வத்தாத ஒரு ஜீவநதியாக ஓடிட்டு இருக்கு. இந்தியாவில் அதை பிரம்மபுத்திரான்னு சொல்கிறோம், அதுவே சைனாவில் யார்லங் சாங்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய மவுண்ட் கைலாஷ், அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பனிமலை தொடர்கள், அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஆங்சி அப்படிங்கிற பனிமலை தொடர்லேருந்து தான் இந்த பிரம்மபுத்திரா நதி அப்படியே உருவாகி ஓடி வந்துட்டு இருக்கு. ஓடி வர்ற அந்த நதி கிழக்கு திசையை நோக்கி சைனாலே ஒரு 1000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக அப்படியே ஓடி வந்துட்டே இருக்கு. அப்படி வர்றது நம்சா பர்வா அப்படிங்கிற ஒரு மலைக்கு பக்கத்தில் வரும்போது ஒரு பெரிய யூட்டன், ரொம்ப பெரிய ஒரு யூட்டன் எடுத்து தென் திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சு இந்திய எல்லைக்குள்ளே வந்து கடைசியா பங்களாதேஷ் வழியா இந்திய பெருங்கடலுக்குள்ள போய் கலக்குது. இதுல அந்த யூட்டன் எடுக்குது இல்லையா, அங்கதான் சைனா அவங்களோட அந்த மிகப்பெரிய அணையை கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. இதை அவங்களோட 14வது ஐந்தாண்டு திட்டத்திலே பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. கடைசியா டிசம்பர் 2024 தான் இதை கட்ட போறோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. இதுக்காக $137 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 11 லட்சம் கோடி வரைக்கும் செலவாகும் அப்படின்னு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. அவங்களோட கணக்குப்படி அங்க ஒரு மிகப்பெரிய அணையை கட்டி அந்த அணையில 60,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான திறன் உள்ள ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸை நிறுவி அதுல இருந்து குறைஞ்சது 34,000 மெகாவாட்டாவது மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு அவங்க திட்டமிட்டிருக்காங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, சைனாலே அந்த நதி 1000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிட்டு இருக்கு. அங்கெல்லாம் நான் கட்ட மாட்டேன், குறிப்பிட்டு இந்தியாவுக்கு பக்கத்தில் தான் அதை கட்டுவேன், அப்போதான் நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே, அது ஏன்? இதுக்கு அவங்க சொல்ற காரணம் நீர்வீழ்ச்சி தான். இப்போ அந்த பிரம்மபுத்திராவை பொறுத்தவரை பெரிய பெரிய மலைகள் வழியாக தான் அது பயணிச்சு வருது. அந்த மலைகளோட உயரம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக 3000 மீட்டர் 4000 மீட்டர் அப்படிங்கிற அளவில் பெருசாக இருக்கு. ஆனால் பெருசாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே சின்ன சின்ன மலைத்தொடர்களும் நிறையா இருக்கு. இப்போ அந்த நதி அப்படி பயணிச்சு வரும்போது ரொம்ப கம்மியான தூரத்தில், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்திலேயே 2000 மீட்டர் அளவுக்கு அந்த நதியோட வீழ்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதுக்காக 2000 மீட்டர் உயரத்துக்கு நதி வந்து நீர்வீழ்ச்சி மாதிரி கீழே விழுகிறது இல்லை. இப்போ அந்த கிரேட் பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட் பெண்டோட ஒரு முனையில் நதியோட உயரம் எவ்வளோ பார்த்தோம்னா கடல் மட்டத்துல இருந்து 3000 மீட்டர் இருக்கு. அந்த வழியா அப்படியே அது பயணிச்சு வருது. அதுவே கிரேட் பெண்டோட அடுத்த முனைக்கு வந்தோம்னா அங்க கடல் மட்டத்திலிருந்து வெறும் 1000 மீட்டர் உயரத்துல அந்த நதி அப்படியே பயணிச்சு போகுது. அப்போ வெறும் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே அந்த நதி ஒரு 3000 மீட்டர் உயரத்துல இருந்து வெறும் 1000 மீட்டர் உயரத்துக்கு வந்து சேர்ந்தது இல்லையா. அப்படி வந்து சேர்றதுனால அங்க ரொம்ப அதிகமான பிரஷர் இருக்கும். அந்த அதிகமான பிரஷர், அதாவது இயற்கையாவே அமைஞ்ச ஒரு அதிகமான பிரஷரை பயன்படுத்தி அங்க ஒரு அணை கட்டி அங்க நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் நிறுவனம் அப்படின்னா அங்க ரொம்ப சுலபமாவே ரொம்ப நிறைய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் அந்த கிரேட் பெண்ட்ல அணையை கட்டலாம் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சைனா சார்பா சொல்றாங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட 60,000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான திறனுள்ள டர்பைன்ஸ் அங்க வைக்க போறதா தெரிய வருது. ஆனா விஷயம் என்னன்னா, என்ன டிசைன்ல கட்ட போறாங்க அப்படிங்கறத சைனா இன்னும் அதிகாரப்பூர்வமா அவங்க சைடுல எதுவுமே வரல. ஆனா நிபுணர்களும் பத்திரிகையாளர்களும் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த கிரேட் பெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த கிரேட் பெண்டோட 2 முனையில 2 தடுப்பை உருவாக்கி நடுவுல ஃபுல்லாவே பெரிய நீர்த்தேக்க மாதிரி உருவாக்குறதா திட்டமிட்டிருக்கதா தெரிய வருது. அடுத்து ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்சா பர்வான் அப்படி பெரிய ஒரு மலை சொன்னோம் இல்லையா, அந்த மலைக்கு குறுக்க நிறைய டனல்ஸ், அதாவது சுரங்கங்களை வெட்டி அந்த தண்ணியை ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு போக வைக்கிறாங்க. அப்படி போக வைக்கிறது மூலமா ரொம்ப அதிகமான வேகத்துல அந்த தண்ணி போகும் இல்லையா, அப்போ அங்க டர்பைன்ஸை வச்சோம்னா அந்த டர்பைன்ஸை ரொம்ப அதிகமான வேகத்துல சுத்த வச்சு அது மூலமா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருக்கா தெரிய வருது. சைனா இவ்வளவு பெரிய அணையை கட்டுறது புதுசு கிடையாது. ஏற்கனவே உலகத்தோட மிகப்பெரிய அணையும் அவங்க கிட்ட தான் இருக்கு. 3 கார்ஜஸ் டேம் கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஏற்கனவே ஒரு அணையை கட்டி அதுல இருந்து இதே மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 22 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கான டர்பைன்ஸ்லாம் அமைச்சு அது மூலமாவும் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்க அந்த பழைய அணை, அது போக இந்த அணைன்னு சேர்த்து இவ்வளவு அணைகள் கட்டி அது மூலமா ரினியூவபிள் சோர்சஸ், அதாவது புதுப்பிக்கத்தக்க சக்திகள் மூலமா அவங்க அந்த மின்சாரத்தெல்லாம் உற்பத்தி பண்றது மூலமா கார்பன் வெளியீட்டை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமான அளவு கார்பன் வெளியீட்டை குறைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. கேட்க நல்லா இருக்கு, இவ்வளோ பெரிய மலைக்கு நடுவில் இவ்வளோ பெரிய காடுகளுக்கு நடுவில் எப்படி அணையை கட்ட போகிறாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நிஜத்தில் அது அப்படி இல்லை. ஏன்னா இந்த அணையை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக அது ஒரு இயற்கையாக அமைஞ்ச சூழல் தானே அந்த இடம். அப்போ அந்த சூழலில் அவ்வளோ பெரிய இடத்த பிளாக் பண்ணி அங்கே ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போது இயற்கையாகவே அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் அது முக்கியமான பிரச்சனையாக வரும். இப்போ அது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பக்கம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்குது, அதுதான் நிலநடுக்கம்.
நிலநடுக்கம் ஏன் ஒரு முக்கியமான பிரச்சனைனா, இப்போ அந்த பிரம்மபுத்திரா நதியில அந்த கிரேட் பெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரேட் பெண்ட் அப்படி இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அது இந்தோ சாங்போ ஸ்ட்ரக்சர் ஜோன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஃபால்ட் லைன்ல அமைஞ்சிருக்கிறது தான். இப்போ ஒரு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து இந்திய நிலப்பகுதி அப்படியே மெதுவா பயணிச்சு வந்து ஏசியா கூட அப்படியே மோதி இருக்கு. அப்படி நடந்த மோதலோட விளைவா தான் நமக்கு இமயமலை தொடர்கள் உருவாயிருக்கு. அந்த மோதல் இப்போ வரைக்குமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி நடக்கிறதுனால தான் அந்த பகுதியில அதிகமான நிலநடுக்கங்களும் ஏற்பட்டுட்டே இருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல 8.0 அப்படிங்கிற ரிக்டார் ஸ்கேலுக்கு மேல பதிவான நிலநடுக்கங்கள் உலகம் முழுக்க எல்லாமே பதிவாயிருக்கும் இல்லையா, அந்த நிலநடுக்கங்கள்ல 15% அதிகமான நிலநடுக்கம் இந்த பகுதியில் தான் உருவாயிருக்கு. அப்போ இது கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான் இருக்கு. அந்த ஆபத்தான பகுதியில் இவங்க இந்த அணையை கட்ட போறாங்க அப்படிங்கிறப்போ அதுல ஒரு சின்ன நிலநடுக்கமோ இல்ல அந்த நிலநடுக்கத்தால ஏதாவது ஒரு சின்ன மலை சரிவோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா இந்த அணைக்கு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். கூடவே இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அந்த நதி சைனால மட்டுமா ஓடுது, இந்தியா பங்களாதேஷ்னு மற்ற 2 நாடுகளுக்குள்ளேயும் ஓடுது இல்ல. அப்ப அந்த நாடுகளுக்கு நான் தண்ணியை கொடுக்க மாட்டேன், இவ்வளவு தண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சைனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை அமையும் இல்ல. ஆனா இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, சைனாவை தாண்டி இந்திய எல்லைக்குள்ள அந்த பிரம்மபுத்திரா ஓடுது இல்லையா, அது ஓடக்கூடிய பகுதி எல்லாமே மழைப்பொழிவு ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அந்த மழைப்பொழிவு மூலமாக தான் இந்தியாவுக்குள்ள அந்த பிரம்மபுத்திரால 60% தண்ணி வந்து சேருது. சைனாலேருந்து வந்து சேர தண்ணிங்கிறது வெறும் 30%, 40% தான் இருக்குது. அதனால இது பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. 30%, 40% அது 3 நாடுகளுக்குள்ளேயும் ஓடக்கூடிய தண்ணி தானே, அப்போ அது 3 நாடுகளுக்கும் சொந்தம் தானே. அடுத்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு நதி தண்ணியை மட்டுமா கொண்டு வந்து சேர்க்குது, தண்ணி ஓடுறது வழியா மண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அப்படி அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நதி ஓடக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப செழிப்பாகவும் செழுமையாகவும் இருக்கு. இப்போ நான் தண்ணியை கம்மியாக தான் கொடுக்குறேன் இல்லை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு எது சொன்னாலும் சரி, அந்த மண்ணுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அப்போ அது குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய விவசாயமும் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே அதிகமாக பாதிக்கப்படும். இதுல இந்தியாவோட பங்களாதேஷ் கொஞ்சம் அதிகமாகவே பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த நாட்டோட நீர் தேவையில 65% இந்த பிரம்மபுத்திரா நதி மூலமா தான் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதுனால ஒருவேளை கம்மியா கொடுப்பேன் இல்லை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு எந்த சதவீதத்தை குறைச்சாலும் சரி, அது கண்டிப்பா பங்களாதேஷுக்கு ரொம்ப அதிக அளவில் பாதிக்கப்படும். இது போக இன்னும் நிறைய முக்கியமான பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் சார்ந்தும் சரி, இல்லை அது எப்படி கட்ட போறாங்க, அப்படி கட்டுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா, இப்படி நிறைய பிரச்சனைகள் அந்த அணையை சுற்றி இருக்கு. ஒரு 5 மாசம் தான் ஆகுது அதை அறிவிச்சு. அப்படிங்கிறதுனால இந்தியா சார்பாகவும் சரி பங்களாதேஷ் சார்பாகவும் சரி அவங்க அந்த சைனா நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பேச்சுவார்த்தை நடக்க தான் இந்த அணை கட்ட போறாங்களா இல்லை எப்படி கட்ட போறாங்க, தண்ணியோட பங்கீடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். கடைசியா சொல்ல வருது ஒன்னே ஒன்று தான், தண்ணிங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு இயற்கை வளம். என் நாட்டு வழியாக தான் உன் நாட்டுக்குள்ளே போகுது, அதனால என் நாட்டுக்குள்ள ஒரு அணையை கட்டிட்டு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் எவ்வளோ தண்ணி கொடுக்கக்கூடாதுங்கிறது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்கு எந்த தகுதியோ உரிமையோ கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா பூரா பயிலும் காலியாயிரும். நம்ம காவேரி டேக் ஓகே தானே. ஏங்க காவேரிங்கிறது கேமரா உமன் பேருங்க, மற்றபடி இப்போ நான் சொன்னதுக்கும் சம்மந்தமே இல்லை. பாய். நக்கல்யா அவனுக்கு.